मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वज मंगलम पुंडरीकाक्षाय सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी माता प्रकृता तमेव। எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட கணபதியை வந்து கரைக்க போயிட்டோம். அந்த வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து எங்கள் கணபதியை வந்து 9 நாள் வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நாங்கள் கரைச்சிருவோம். ஆல்ரெடி வந்து கணபதி கொண்டு வந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து கணபதி கரைக்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து சாமிக்கு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வந்து ட்ராலியில் வச்சு கொண்டு வருவாங்க. இப்போ வந்து நாங்கள் மண்டபத்தில் இருந்து எடுத்து கொண்டு வந்து வெளியே வச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கணபதி கரைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேமாக செட்டாக தான் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். செம சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா போமூச்சு ட்ரம்ஸ் எல்லாமே வச்சு இருந்தாங்க. அதுலேயும் எங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான என்ஜாய்மெண்ட் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆட எல்லாருமே வந்து ஆரம்பித்தாச்சு. ஒரு சிலர் வந்து ஷால் வந்து நார்மலாக போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பெங்காலி ஸ்டைலில் வந்து போட்டிருந்தோம். நல்லா இருந்துச்சு. இது வந்து ஜார்ஜெட் குர்த்தியில் இங்கே வந்து நாங்கள் தாராவிலே பார்த்துட்டு அப்புறம் செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஒரு சிலர் வந்து எங்களுக்கு பிளாக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் அந்த டிஷர்ட்டுக்கு மேட்சாக தான் கொஞ்சம் பிளாக் கலர் அப்படி யோசிச்சு தான் நாங்கள் எடுத்தோம். சிலர் வந்து ப்ளூ கலரில் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களாம் வந்து ப்ளூ கலரில் போட்டாங்க. அன்றைக்கி வந்து செம ஜாலியாக இருந்து அன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம குஷி மட்டும் கொஞ்சம் ஆடவே இல்லை. ஏன்னா அவளுக்கு அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கேன். எப்போவுமே ஜாலியாக ஆடுவாள். ஏன்னா அவள் பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கா. எப்போவுமே நாங்கள் வந்து குட்டிஸையும் கைக்குள்ளே வச்சுட்டு தான் வந்து டான்ஸ் எல்லாமே ஆடிட்டுருப்போம். அதே மாதிரி டயர்ட் ஆகிட்டா கையில் வந்து ஜூஸ் பாட்டிலு அப்புறம் வந்து தண்ணி எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரதுனால இது வந்து நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணவே மாட்டோம். எல்லாருமே சேர்ந்து இப்போலாம் பார்த்தோன்னா நான் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கேன். ஆனால் வந்து கண்டிப்பாக கணபதினா கண்டிப்பாக வந்து நாங்கள் போயிடுவோம் ஃபெஸ்டிவலுக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்துடுவாங்க அந்த செலிப்ரேஷனுக்கு. அதே மாதிரி எல்லாமே நல்லா பைசா போட்டு எல்லாருமே நல்லாவே ஜாலியாகவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க.
இப்போ வந்து நிறைய குட்டி பிள்ளைகள் எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த வருஷம் வந்து ஆனந்தி வந்து செமையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஆடி ஆடி டயர்டானது. எங்கள் டீமில் வந்து இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து ஒரு மெம்பர் வந்து ஆட் ஆகிருக்காங்க. அவங்க தான் இது. நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு 5 பேர் வந்து எப்போவுமே சேர்ந்துருப்போம். இவ்வளோ சேர்த்து இப்போ வந்து 6 பேர் ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து தாதர் பக்கத்தில் வந்துட்டோம். வந்த பிறகு இங்கே ஒரு இடத்துல நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம். நல்ல சாம்பார் சாப்பாடு எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பள பொரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே நல்லா சாப்பிட்டாச்சு குட்டிஸ் எல்லாம். ஏன்னா ரொம்ப டயர்டு, எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டாச்சு. இது வந்து என்னென்னா நம்ம தூரமாக நடந்து வரோமா, அதுமாதிரி ரொம்ப டயர்டாகவும் இருக்கிறதுனால அந்த நேரத்துக்கு சாப்பாடு நல்லா சாப்பிட முடியும். மிஞ்சி போனால் இது வந்து ஒரு 11 o'clock இருக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் எல்லா வருஷமே வந்து தாராவிலேருந்து தாதருக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நடந்து தான் போவோம். இப்போ பார்த்தோம்னா ஒரு 12:30 இருக்கும். நாங்கள் வந்து தாதர் ஸ்டேஷன்கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் இது. நிறைய கார் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நாங்கள் தாதரில் வந்து கிடைக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம். இதான் எங்கள் கணபதியோட லாஸ்ட்டு ஆரத்தி. எல்லாமே ஆரத்தி எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து கணபதியை வழி அனுப்ப போகிறோம். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து போலீஸ் தொல்லை ரொம்ப தாங்க முடியல. என்னென்னா வந்து தூரத்துலேருந்து கூட கம்பு எல்லாமே போட்டு வச்சு அடைச்சி தான் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு உள்ளே கொண்டு போகிறது என்னால் முடிஞ்ச அளவு வந்து எடுத்திருக்கேன். உள்ளே வந்து கலர் பொடி எல்லாமே போட்டு வந்து கணபதி வந்து கரைச்சிட்டாங்க. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து நாங்கள் வந்து கணபதியை வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். மும்பைனாலே வந்து கணபதி வந்து ரொம்ப வந்து விசேஷமாக கொண்டாடுறது. நிறைய பேர் வந்து இதை பார்க்கறதுக்காகவே நம்ம ஊர்லேருந்தே வருவாங்க. இந்த கணபதியோட ஃபங்க்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே வந்து நான் அன்றைக்கி வீடியோ போடுறேன். இன்னுமே வந்து நிறைய கணபதி கரைச்சிட்ருக்காங்க. நிறைய இடத்துல வந்து 21 நாள் தான் மெயினாக கரைப்பாங்களாம். இது வந்து நான் எப்படி கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இங்கே உள்ளவங்க எனக்கு சொன்னது மராட்டிக்காரங்க. நாங்கள் வந்து மெயினாக வந்து 21 நாள் வரைக்குமாவது நாங்கள் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கரைப்போன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து சின்ன சின்ன கணபதிலாம் வீட்டிலேருந்தே பெருசாக கொண்டு போய் எடுத்து வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவும் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பாய்.